நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழ்நாடு முக்கிய செய்திகள். வணக்கம். திருவள்ளூர் அடுத்த ஆவடி பகுதியில் வசிக்கும் பார்த்திபன் என்பவரது 12 வயது சிறுவன் கிஷோர். இவர் கடந்த 12ஆம் தேதி இருசக்கர வாகன விபத்தில் கால் முறிவு ஏற்பட்டு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அங்குள்ள மருத்துவர்கள் அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளாமல் திருவள்ளூரில் உள்ள சன்ஷைன் என்ற தனியார் மருத்துவமனைக்கு செல்லுமாறு பரிந்துரை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சிறுவன் கிஷோருக்கு சன்ஷைன் என்ற தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ள பேரம் பேசப்பட்டு 80,000 ரூபாய்க்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்வது எனவும் அதன்படி 20,000 ரூபாயை முன்பாக கட்டிய நிலையில் அறுவை சிகிச்சை முடிந்த பின் மீதமுள்ள 60,000 ரூபாயை மருத்துவமனை நிர்வாகம் கட்ட கூறியுள்ளது. இதையடுத்து சிறுவன் கிஷோருக்கு தனியார் மருத்துவமனையில் எலும்பு முறிவிற்கான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் அறுவை சிகிச்சைக்கு பின் அதிகப்படியான ரத்தம் வெளியேறிக் கொண்டு இருந்ததால் மீண்டும் மேல் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட சிறுவன் கிஷோருக்கு அங்கிருந்த தனியார் மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்த அரசு மருத்துவர் மீண்டும் மேல் சிகிச்சைக்காக செல்லுமாறு பரிந்துரை செய்த நிலையில் அங்கு சிறுவனை சோதித்த மருத்துவர்கள் ஏற்கனவே அவருக்கு தவறான அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதால் நரம்பு துண்டிக்கப்பட்டு ரத்தம் வெளியேறுவதால் காலை எடுக்க வேண்டும் என கூறி பெற்றோர்களிடம் கையெழுத்து பெற்ற பின் 1 வாரம் சிகிச்சை அளித்து அவரது காலை நீக்கியுள்ளனர். இதையடுத்து பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் காலை துண்டிக்கப்பட்ட நிலையில் உள்ள சிறுவனை மருத்துவமனை முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சிறுவனுக்கு தவறான சிகிச்சை அளித்த சன்ஷைன் தனியார் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். போலி மருத்துவர்களால் காலை இழந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும். கமிஷனுக்காக தனியார் மருத்துவமனை சிகிச்சைக்கு பரிந்துரை செய்த அரசு மருத்துவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தவறான சிகிச்சையால் காலை இழந்த சிறுவனின் குடும்பத்தினர் மருத்துவமனை முன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்.